ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாரதி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து சாயில் மெக்கானிக்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சாயில் ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில். சரிங்களா? ஸோ சாயில் அப்படின்னா என்ன? மண். இப்போது சாயிலை வந்து 3 ப்ரொஃபஷனலர்ஸ் வந்து 3 டைப்பாக சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கான்செப்ட் படி சாயிலுங்கிறது நேச்சுரல் அக்ரிகேட்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியாலஜிஸ்ட் கான்செப்ட் படி சாயிலுங்கிறது டிஸ்இன்டகிரேட்டட் ராக்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்இன்டகிரேட்டட் ராக்னா என்ன? பாறைகளின் சிதைவுகளால் ஆனது தான் மண் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ அக்ரிகல்ச்சுரல் கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, மண் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து தான் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது சாயில் மெக்கானிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் நம்ம ஏன் படிக்கிறோம்? இப்போ சாயிலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. ஒவ்வொரு சாயிலும் ஒவ்வொரு டைப்பாக பிஹேவ் பண்ணும். சரியா? இப்போது நம்ம ஒரு இடத்துல பில்டிங் கட்டுறோன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் மண்ணுன்ட்டு நமக்கு தெரியாது. இன்கேஸ் அது லூஸ் பார்ட்டிகிள் சாயிலாக இருந்தால் அதில் நார்மல் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சாயிலுக்கு ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. ஸோ சாயிலோட பிஹேவியர் பற்றியும் அதனால் வர ப்ராப்ளம்ஸை பற்றி டீல் பண்ணுறது தான் சாயில் மெக்கானிக்ஸ். சரியா? இந்த சாயில் மெக்கானிக்ஸை இன்ட்ரோவாக கொண்டு வந்தது யார்? டாக்டர் கார்ல் டசாகி இன் 1948. சரி, அவர் என்ன சொல்ல வர்றாருங்கன்னா, சாயில் மெக்கானிக்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் டு என்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் டீலிங் வித் செடிமெண்ட்ஸ் அண்ட் அன்கன்சாலிடேட்டட் அக்குமுலேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகிள்ஸ். நான் இப்போ சொன்னல, செடிமெண்ட் ஆகிறனாலையும் லூஸ்டு பார்ட்டிகிள்ஸாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது தான் சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா சாயில் ஃபார்மேஷன்னா என்ன? உருவாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாயில் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெதரிங்னா என்ன? டிஸ்இன்டகிரேட்டட் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராக் வந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக சாயிலாக கன்வெர்ட் ஆகிறது தான் வெதரிங் சொல்கிறாங்க. அதாவது பயங்கரமாக புயல் அடித்தோ, இல்லை வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகியோ, இல்லை ஹெவி ரெயினா, ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் ராக்கில் வந்து ஹெவியாக அதில் அடிச்சுட்டு போய் அதில் வந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக சாயில்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது என்ன ஆகும்னா எரோஷன் ஆகும். மண் அரிப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ மண் அரிச்சிட்டு அது வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் டெபாசிட் ஆகிரும். இதே மாதிரி ஸோ டெபாசிட் ஆகி அது என்ன ஆகும்? காலங்கள் போக 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 அந்த டெபாசிட்டேஷன் ஆகி அது அப்ஹீவல் ஆகும். அப்ஹீவல்னால் என்ன? திரும்ப ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும். அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி இதே மாதிரி ஒரு ஹெவி ரெயினோ, புயலோ, மழையோ, ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகிறப்போ திரும்பவும் என்ன ஆகும்னா அந்த ராக்லேருந்து சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஃபார்ம் ஆகி எரோஷன் ஆகி இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகி டெபாசிஷன் ஆகி அடுத்து இன்னொரு ராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த சைக்ளிக் ப்ராசஸ்ஸை தான் நம்ம பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The process of soil formation is called pedogenesis. இந்த பீடோஜெனிசிஸ்ங்கிற வேர்டு கிரீக் வேர்டு. பீடோ அப்படின்னா சாயில், ஜெனிசிஸ் அப்படின்னா ஆரிஜின். சரியா? ஸோ இந்த பீடோஜெனிசிஸ் இஸ் த சைக்ளிக் ஃபினாமினான். இது ஒரு சைக்ளிக் ஃபினாமினான். இட் இஸ் கால்ட் அஸ் ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆரிஜின் ஆஃப் சாயில். ஸோ ஆரிஜின் ஆஃப் சாயிலில் வெதரிங்கில் 3 டைப்ஸ் ஆஃப் வெதரிங் இருக்குது. ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னு இருக்குது. சரி, நம்ம இப்போ ஃபிசிக்கல் வெதரிங் பற்றி பார்க்க போகிறோம். டியூ டு ஃபிசிக்கல் ப்ராசஸ். இது வந்து நேச்சராக எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி தான் ஓகேவா பார்க்க போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் வெதரிங்கால் எப்படி சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. பீரியாடிக்கல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி ஸோ அப்படி அதனால் வந்து அந்த ராக்கோட சர்ஃபேஸில் பட்டு சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஆகலாம். இம்பேக்ட் டியூ டு ஹெவி இம்பேக்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு பெரிய ராக் வந்து சடனாக கீழே விழுந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் ஆகுறது. அதுதான் இங்கே இருக்குது. ஒரு ராக் வந்து
ஏதோ ஒரு காரணத்தால் என்ன ஆகுதுன்னா கீழே டக்குன்ட்டு கீழே விழுந்தது. ஓகேவா? அதான் லார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் ஃபால் ஃப்ரம் ஹை லேண்ட் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டியாக கூட இருக்கலாம், ஏர், டெம்பரேச்சர், அப்ரேஷன். ஓகேவா? அப்படி கீழே விழுறப்போ சம் பீசஸ் வந்து லார்ஜாகவும் சம் பீசஸ் வந்து ஸ்மாலாகவும் அப்படியே விழுந்துருது. ஸோ அப்படி ஆகிறப்போ அதில் வந்து கொஞ்சம் லார்ஜ் பார்ட்டிகிள்ஸாக இருக்கிறத கோர்ஸ் கிரெயின்ட்டும் சின்ன சின்ன குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸாக இருக்கிறத நான் கொஹசிவ் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிரேவல் அண்ட் சாண்ட். கோர்ஸ் கிரைண்ட் கிரேவல்னு சொல்லுவாங்க, நான் கொஹசிவ் சாயில் சாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஃபிசிக்கல் வெதரிங். அப்போ கெமிக்கல் வெதரிங்னா என்ன? டியூ டு கெமிக்கல் ஆக்ஷன், அதாவது டைரெக்டாக பட்டு சாயில் பார்ட்டிகிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது ஃபிசிக்கல் வெதரிங். ஏதாச்சும் ஒன்று கூட ரியாக்ட் ஆகி வர்றது தான் நம்ம கெமிக்கல் வெதரிங்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் வெதரிங்கால் எப்படி ராக் வந்து சாயில் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அது வந்து ஆக்சிடேஷன், கார்பனேஷன், ஹைட்ராலிசிஸ், ஹைட்ரேஷன், லீச்சிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸால் என்ன ஆகும், ராக்கில் வந்து சம் கெமிக்கல் ரியாக்டர் அதோட சப்ஸ்டன்ஸில் க்ரியேட் ஆகி சாயில் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன்னா என்னன்னு பார்க்கணும். இது வந்து ரியாக்ட் வித் ஆக்சிஜன். சரியா? அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் மினரல்ஸ். ராக்கில் சம் அயன் கண்டென்ட் இருக்கும். அப்படி இருக்கிற டைமிங்கில் என்ன ஆகும், நமக்கு சாதாரணமாகவே தெரியும், ஒரு கம்பி எடுத்தோம்னா அதில் கொஞ்சம் அயன் தானே, அது கொஞ்சம் துரு பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், அப்படி நம்ம சுரண்டிட்டோம்னா துருன்ட்டு வரும்ல. அதே மாதிரி தான் அந்த ராக்லையும் சம் அயன் கண்டென்ட் இருக்கும். அப்போது அது வந்து காலங்கள் போக போக என்ன ஆகும், துரு பிடிச்சி அது மாதிரி சம் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக வெளியே வந்துடும். சரியா? அப்போ கார்பனேஷன் வந்து ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து கார்பனிக் ஆசிடை ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ராக் கூட ரியாக்ட் ஆகுறப்போ கார்பனிக் ஆக்சைடுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணும், பிரேக் டவுன் மினரல்ஸ் இன் ராக்கில் இருக்கிற மினரல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதிலிருந்து ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் ஆகும் சாயில்ஸ். சரியா? ஹைட்ராலிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், காஸ்ட் பை வாட்டரால் அட்டாக் ஆகுறது தான் ஹைட்ராலிக்ஸ். அது என்ன பண்ணுன்னா வாட்டர் சேஞ்ச் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ராக். வாட்டர் என்ன பண்ணுன்னா ராக்கில் நிறைய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அது கூட ரியாக்ட் ஆகி அதோட சைஸஸ் என்ன சொல்கிறது, ஸோ ராக்கோட சைஸு அதோட சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அது வந்து சாயிலாக கன்வெர்ட் பண்ணும். ஹைட்ரேஷன் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு ராக்கில் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும், அந்த ராக்கோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸோ அது வந்து கிராக் ஆகி அதிலிருந்தும் சாயில் பார்ட்டிகிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீச்சிங்கிறது ரியாக்ஷன் வித் ஆசிட். சரியா? ஸோ இப்போ ராக்கில் இருக்கிற மினரல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு கிளே மினரல்ஸாக கன்வெர்ட் ஆகும். சரியா? இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அப்படி கிளே மினரல்ஸ்னால் என்ன, ஃபைன் கிரெயின்ட் அண்ட் கொஹசிவ் சாயிலாக ஆகும். ஃபைன் கிரெயின்ட் அப்படின்னா சில்ட், கொஹசிவ் சாயில்னா கிளே. சரியா? பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் சாயில். இது வந்து டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் வெதரிங்கை அதர்வைஸ் கால்டு ஸ்கும்லோ சாயில், ஆர்கானிக் சாயில் அதர்வைஸ் கால்டு ஸ்கும்லோ சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹியூமஸ், பீட். இது வந்து இப்போது அனிமல்ஸோ பிளான்ட்ஸ் எதுனாலும் இப்போது அது வந்து செத்து போயிடுச்சுன்னா மண்ணில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அது என்ன ஆகும், மண்ணோடு கலந்து கொஞ்சம் காலங்கள் தாண்டி என்ன ஆகும்னா அது உரமாகும்னு சொல்லுவாங்கள்ல, உரம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் சாயில்னு சொல்கிறோம். ஹியூமஸ்னால் மக்கும் பொருள், பீட்டுன்னா நிலக்கரி. சரியா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ இது வந்து நம்ம வெதரிங் பார்த்தோம். இங்கே அடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் 2 டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டர் சாயில் இருக்குது, அப்புறம் ரெசிடியூல் சாயில் அப்படின்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டர் சாயில்னால் பார்ட்டிகிள்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டிபாசிட்டட் இன் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ், அதாவது சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் டெபாசிட் ஆகும். சரியா? ஆனால் ரெசிடியூல் சாயில் அதுக்கு ஆப்போசிட்.
சாயில் விச் ரிமைன்ஸ் அட் ஆர் நியர் த பேரண்ட் ராக். ஒரு பெரிய பாறை இருக்குன்னா அதிலேயே தான் சாயில் இருக்கும். அதாவது இப்போ என்ன மலை அடிவாரம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி பாறையின் அடிவாரத்தில் கீழே நிறைய சாயில் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் கொஞ்சம் சாயில் இருக்கலாம். அதாவது அதே இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் நியர்பை இருக்கலாம். சரியா? இப்போது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் பற்றி நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட்டட் சாயிலில் ஒரு எவ்வளோ இருக்குது, 3, 4, 5, 6 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில், லக்குஸ்ட்ரின் சாயில், மெரைன் சாயில், எயோலியன் சாயில், கொலிவியல் சாயில், கிளேஷியர் டெபாசிட்னு இருக்குது. ஸோ அலுவியல் சாயில் அப்படின்னா என்னது? ரன்னிங் வாட்டரில் ஃபார்ம் ஆகுறது. அதாவது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னாலே தெரியும், ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. இப்போ அலுவியல் சாயில் அப்படின்னா ரன்னிங் வாட்டரில் நடக்கிறது. எக்ஸாம்பிள் ரிவரில் இப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த எப்போவுமே ரிவருங்கிறது மூவபிள் வாட்டர் தானே. அப்படி இருக்கிறப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் டெபாசிட் பண்ணிடும் இதே மாதிரி சாயில். ஸோ ரிவர்னால் தெரியும், ஆறு. ஓகேவா? ஸோ அலுவியல் சாயிலுக்கு எக்ஸாம்பிள் ரிவர்னு சொல்லலாம். இப்போ லக்குஸ்ட்ரின் சாயில் எங்கே இருக்கும்னா ஸ்டில் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். அது எங்கே இருக்கும்? பாண்ட், லேக்ஸ். பாண்டுனா என்ன? குளங்கள்னு சொல்லுவோம். லேக், ஏரின்னு சொல்லுவோம். சரியா? இதில் எப்படி வந்து சாயில் டெபாசிட் ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து குளத்தில் எப்படி சாயில் வரும் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். கரையோரம் இருக்குல்ல, கரையோரம் லைட்டாக சின்ன சின்ன அலைகள் அடித்து என்ன பண்ணிடும், கரையில் வந்து அப்படியே உரசி அங்கே இருக்கிற சாயில் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணும். சரி, அதுதான் மெரைன் சாயில்னால் தெரியும். மெரைன்னாலே தெரியும் சி. ஸோ சி, ஓஷன், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ சீல என்ன இப்போது ஒரு சம்டைம்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல நல்ல அலைகள் இருக்கும், சில இடங்களில் அலைகள் இருக்காது. இப்போது சென்னையில் அலைகள் இருந்துச்சுன்னா கன்னியாகுமரியில் இருக்காது. ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அலைகள் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணும். சரியா? ஸோ அதுதான் சி. எயோலியன் சாயில் அப்படின்னா விண்ட், சாண்ட் டியூன்ஸ், லூயிஸ் அப்படின்னா என்ன தெரியும்? விண்டுனா காற்று. சரியா? சாண்ட் டியூன்ஸ்னால் என்ன? ஒரு மண்ணெல்லாம் கூடாராமல் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிரும். நம்ம டெசர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எயோலியன் சாயில். ஓகேவா? கொலிவியல் சாயில்னால் என்ன? டியூ டு கிராவிடேஷனலால் வர்றது தான். ஃபுட் ஆஃப் ஹில். ஓகே, மலைகளின் அடிவாரத்தில் இருக்கிறது தான் நம்ம கொலிவியல் சாயில்னு சொல்லுவோம். இது எப்படின்னா எக்ஸாம்பிள் தேலஸ் லேண்ட்ஸ்கேப் ஆகும். இப்போது நமக்கு ரீசெண்டாக மூணார்லலாம் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுல, அது டியூ டு கொலிவியல் சாயில்னால. ஏன்னா கீழே அந்த மலை அடிவாரங்கிறப்போ கீழே சாயில் வந்து லூஸாக இருக்கும். லூஸாக இருக்கிறப்போ டியூ டு கிராவிடேஷனல் ஒரு ஈர்ப்பு தன்மையால் என்ன ஆகும்னா மேலே இருக்கிற சாயில்ஸ் வந்து கீழே இழுத்துட்டு வந்துடும். சரியா? ஸோ அப்படி தான் கொலாப்ஸ் ஆகுறது. இது வந்து கொலிவியல் சாயில். கிளேஷியர் டிபாசிட் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு கிளேஷியர்ஸ். ஓகே, அதாவது பனிகளால் வந்தது தான். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரிஃப்ட்டு, டில்லுன்னு சொல்லுவோம். அதை பனிப்பாறைன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? இதில் எப்படி சாயில் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மலை பகுதிகளில் வந்து பனிகள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதில் சம்வாட் ரெண்டும் அட்டாச்சாக இருக்கிற நேரம் சம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறப்போ அப்படியே அந்த ஐஸ் வந்து உருகிறப்போ அது கூடயே சாயில்ஸும் கொஞ்சம் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரியா? ரெசிடியூல் சாயில் இப்போ தான் சொன்னோம். இது வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு கூட சொல்லலாம், வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சாயில்னு கூட சொல்லலாம், இல்லை நியர்பை பேரண்ட் ராக் கூட சொல்லலாம். ஸோ இதோட மெயின் வந்து வித்தவுட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதுலேயே 2 டைப்ஸாக இருக்குது. பிளாக் காட்டன் சாயில், லேட்ரைட் சாயில்னு சொல்லலாம். பிளாக் காட்டன்னா என்னன்னு தெரியும், கருப்பு மண். லேட்ரைட் சாயில்னா செம்மண்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ பிளாக் காட்டன் சாயிலுங்கிறது பேரண்ட் ராக் இஸ் பசால்ட் ஆர் ட்ராப். இது வந்து ஃபார்ம் கெமிக்கல் வெதரிங்கால் ஆனது தான். கெமிக்கல் வெதரிங்னாலே நமக்கு தெரியும் அந்த சாயில் வந்து கொஹசிவ் சாயிலாகத்தான் இருக்கும். இதில் வந்து இந்த சாயிலில் பிளாக் காட்டன் சாயிலில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாண்ட்மோரிலோனைட் மினரல்ஸ் இருக்குது. சரியா? இந்த மினரல்ஸ் என்ன பண்ணும், சாயிலை எக்ஸிபிட் லார்ஜ் ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் பண்ணும். ரொம்ப ஸ்வெல் பண்ணிவிட்டு இப்படி ஷ்ரிங்க் பண்ணும்.
விரிஞ்சு சுருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? ஸோ பிளாக் காட்டன் சாயில்னா எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியாதுன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாயில் இப்போ மழை காலத்தில் என்ன ஆகும், தண்ணி எல்லாம் ரொம்ப இழுத்து அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கும். ஆனால் நல்ல சம்மர் சீசனில் என்ன ஆகும், இந்த மண் வந்து அப்படியே வெடித்து போய் வறண்ட ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதே மாதிரி கிராக் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த மண் வந்து எங்கேயுமே டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகவே ஆகாது. அதே இடத்துல தான் அதோட வேலையை காட்டும். சரியா? நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், ட்ரஃப்ட்டுன்னெலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் லேட்ரைட் சாயில்னா செம்மண். அதாவது சாயில் மினரல்ஸ் வந்து கொஞ்சம் எவே ஃப்ரம் பேரண்ட் ராக்காக இருக்கும். இது வந்து ரெட் ஆர் பிங்க் கலர் சாயில் இஸ் டியூ டு அயன் ஆக்சைட்னால. ஓகேவா? இந்த சாயிலில் வந்து அயன் ஆக்சைட் கண்டென்ட் இருக்கிறனால அது ரெட் ஆர் பிங்க் கலரில் இருக்குது. இது செம்மண் கூட சொல்லுவாங்க சாயிலில். ஓகேவா? அடுத்து சம் மோர் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். வார்டு கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டு கிளேனா இது வந்து அல்டர்னேட் தின் லேயர் ஆஃப் கிளே அண்ட் சில்ட். ஓகேவா? இதை வந்து லக்குஸ்டன் டெபாசிட்னு கூட சொல்கிறாங்க. தின் லேயர்னால் என்ன, ஃபர்ஸ்ட் லேயரில் கிளே இருக்கும், செகண்ட் லேயரில் சில்ட் இருக்கும், அடுத்து கிளே இருக்கும், சில்ட் இருக்கும். ஸோ இப்படி லேயராக இருக்கும். ஓகேவா? மூரம் அப்படின்னா கிரேவல் மிக்ஸ்டு வித் ரெட் கிளே. அதாவது ரெட் கிளேயும் இருக்கும், கிரேவலும் கலந்துருக்கும். சரி, இதே மாதிரி இருக்கும் மண்ணில். லோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் சாண்ட் ப்ளஸ் சில்ட் ப்ளஸ் கிளேயாக இருக்கும். இந்த மூணுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். இப்போது இது வந்து 1ன்னா 1:1:1 அப்படின்னு தான் இருக்கும். சரியா? கால்ஷி அப்படின்னா பைன்ஸ் ஆஃப் கிரேவல் ப்ளஸ் சாண்ட் ப்ளஸ் கிளே ப்ளஸ் சில்ட். ஓகே, இந்த 4ம் கலந்து சேர்ந்து அட்டாச் ஆகி இருக்கும். அதுதான் கால்சின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் இட் டர்ன்ஸ் டு கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பென்தோனைட் அப்படின்னா டீகம்போஸ்ட் வால்கானிக் ஆஷ். இது வந்து ஒரு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மாந்த்மாரிலோனைட், ஹை டிகிரி ஆஃப் ஷ்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங். ஓகே, இந்த மாந்த்மாரிலோனைட் இருந்தாலே அங்கே வந்து ஹை டிகிரி ஆஃப் ஷ்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.